ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க நூரெலியால இருந்து அங்கே சீத்தம்மா கோயில்ல இருந்து பார்த்துட்டு ஒரு டீ எஸ்டேட் போனோம். அந்த டீ எஸ்டேட் பேர் தான் பாருங்க. அந்த டீ எஸ்டேட் ஸ்ரீலங்காலே ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த டீ எஸ்டேட்குள்ளே விசிட் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு டிக்கெட்டு. அந்த டிக்கெட் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நாங்கள் அந்த டீ எஸ்டேட்டில் போய் அந்த ஹோல்சேல் கடையில் போய் டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கே டீ தூளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிலேட்டிவ்க்கெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தோம். போகும்போது பாருங்கள், அந்த டீ எஸ்டேட் இவ்வளோ படி ஏறி போனோம். அங்கேயே இது போர்டு போட்டிருக்காங்க என்னென்ன அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு. இது ஃபுல்லாக அங்கே தயாரிக்கிற டீ எஸ்டேட்டில் தயாரிக்கிறது தான் பாருங்கள். இது போர்டெல்லாம் போடணும். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீலங்கன் மணியாக மாற்றிக்கிட்டோம். ஸ்ரீலங்கன் மணி டாலராக மாற்றிக்கிட்டோம். ஏன் அப்படின்னா அந்த டீ ஹோல்சேல் கடையில் அவங்க இந்தியன் மணியை விட இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் மணி தான் எடுக்கிறாங்க. அதனால் மணி எக்ஸ்சேஞ்சு இருக்குது. ரெண்டாவது நம்ம மாற்றிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்கலாம். பாருங்கள், இங்கேயும் நம்ம இந்தியன் ருபீஸ் மாதிரி தான் ரூபான்னு சொல்கிறாங்க. கலர் கலராக இருக்குது. இதுதான் அந்த ஹோல்சேல் கடை. அங்கே நம்மளுக்கு எப்படி வேணுமா வாங்கிக்கலாம். மெயினாக சாதா டீயும் இருக்குது, மசாலா டீ இருக்குது, எல்லா டீயும் இருக்குது. இங்கே தமிழர்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா இந்தியா பரம்பரையாக வந்தவங்க அப்படின்னு பாருங்கள். டீ குடிக்கிறதுக்கு கப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கப்பு அவங்களோட நினைவு சின்னமாக யானை வடிவத்துலேயும் இருக்குது. இது ஃபுல்லாகவே எல்லா ஃபேவரேட்லேயும் இருக்குது, ஃபேவர்லேயும் இருக்குது. நம்ம எந்த வாங்கலாம் அப்படின்னு குடிக்கிறாங்க. நாங்கள் டீ எஸ்டேட்குள்ளே போகல, அங்கே இருக்கிற வீடியோஸ் தான் பார்த்தோம். பாருங்கள், தேயிலை பறிக்கிறாங்க. பறித்து அதை மூட்டை மூட்டையாக ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. அதிலிருந்து அவங்க பதப்படுத்தி காய வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஈரமாக இருக்கிறது எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மிஷினு. அதுக்கப்புறம் தரம் பிரிக்கிறாங்க. பெருசு சின்னது எல்லாமே பிரித்து குவாலிட்டி வைஸாக பிரிக்கிறாங்க. இதை பாருங்கள், இதுவும் ட்ரை பண்ணுற மிஷின் போல இருக்குது. எல்லாமே அவங்க மிஷினரியில் தான் செய்கிறாங்க. இது பாருங்களா, எல்லாமே அதாவது காய வைக்கிறாங்க அப்படின்னாங்க. அதை தரம் பிரித்து எல்லாம் இது பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு அது டீ தூளாக நம்மளுக்கு கிடைக்கிறது. எவ்வளோ மிஷினரி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு டிக்கெட் தாங்க. டிக்கெட் ஏகப்பட்ட ரேட்டாக இருந்தது. ரெண்டாவது நம்ம ஊட்டி டீ எல்லாம் பார்த்துட்டு அதனால் அதே தான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் பார்த்தோம். அந்த டீ எஸ்டேட் சுற்றியும் பாருங்கள் எல்லாம் தேயிலை உற்பத்தி பண்ணுறாங்க. இதே தான் அங்கே அந்த நூரெலியால ஃபுல்லாகவே தேயிலை உற்பத்தி பண்ணுறது. கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் காலையில் 10 மணிக்கே பனி அப்படி இருந்தது. பார்க்கவும் ரொம்ப ரம்யமாக இருந்தது நூரெலியா. அந்த ஃபுல்லாகவே அழகாக இருந்தது. இயற்கையின் எழில் வடிவமாகவே நம்ம ஊட்டி கொடைக்கானல் போலவே இந்த ஹில் ஸ்டேஷனும் இருந்தது. இது அங்கே நின்று பார்க்குற வியூ பாயிண்ட் அப்படின்னாங்க. அங்கே இறங்கி எல்லா காருங்கள்லாம் பார்த்து நிறுத்திட்டு போனாங்க. அதை சுற்றியுமே தேயிலை தோட்டங்கள் இருக்குது, காப்பி தோட்டமும் இருக்குங்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தது தேயிலை தோட்டம், தேயிலை உற்பத்தி செய்கிறது தான் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய தேயிலை உற்பத்தி ஃபேக்ட்ரிங்க இருக்குது. அந்தந்த பிராண்டில் இருக்குது. நாங்கள் பார்த்த பிராண்டு இதுதான். இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். அது முடித்தவுடனே குகையில் குடஞ்சி பாலம் அமைச்சிருக்காங்க. அந்த வழியாகவும் எங்கள் வண்டி போச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த இருட்டான டயத்தில் காலையில் டைம் கூட லைட் வெளிச்சமாக போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. அது முடிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா பாருங்கள், டீ எஸ்டேட் முடிஞ்சிடுச்சு. அதனால நாங்கள் டீ வாங்கி குடித்ததெல்லாம் இதில் இருக்குது. நல்லா இருந்ததுங்க. டீ பிளாக் டீ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மில்க் டீ தான் அமௌண்ட் ஜாஸ்தி. இது ஸ்ட்ராபெரி தோட்டம். இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்குள்ளே போனோம். அதுக்கும் டிக்கெட் தாங்க. வாங்கிட்டு போய் ஸ்ட்ராபெரி பழத்தை பறித்து நம்மளே சாப்பிட்டுட்டு கழுவி சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரிலாம் இவங்க ரொம்ப டூரிசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எந்த பிளேஸும் விட்டு வைக்கிறது இல்லை. அந்தந்த பிளேஸுக்கும் ஒரு டிக்கெட் கவுண்டர் போட்டு பார்த்துட்டு வர்ற மாதிரி. இதெல்லாம் ஸ்ட்ராபெரி விளையிற இடம் தான். இது பார்த்துட்டு அங்கேயே பக்கத்துலேயும் ஸ்ட்ராபெரி சேல்ஸ் பண்ணுற மாதிரி கடைங்களும் இருக்குது. அதே போல் அங்கே விற்கிற ஃப்ரூட்ஸுங்களும் இந்த மாதிரி ஸ்டால் மாதிரி போட்டு விற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.